வெல்கம் டு மனமும் சுயம் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து வடைக்கு 250 கிராம் முழு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து இது. இப்போ இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். சரி, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி இருக்கு. தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உளுந்த நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாமல் அப்படியே கிளறி விட்டு அரைங்க. இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் தான் சர்க்கரை சேர்க்கணும். ஃபஸ்ட் டைம் நைஸாக அரைக்க வேண்டாம். அடுத்ததான் இதில் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம். சர்க்கரையே தண்ணி விடும். தண்ணி சேர்க்கறதுனால பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. இப்போ நம்ம அரைச்ச உளுத்தம் பருப்பை கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்படி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பட் எனக்கு எண்ணெயில் நினைக்கிறத விட தண்ணியில் நினைக்கும் போது தான் நல்லா ஷேப் வருது. இந்த மாதிரி தட்ட முடியுது. தட்டி போட்டுக்கோங்க. உளுந்த வடை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் சில ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணால் போதும். உளுந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெய் குடிச்சிடும் ஃபுல்லாக. அடுத்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்த்தக்கூடாது. சர்க்கரையே போதுமான தண்ணி விடும். அடுத்ததான் மாவை அரைச்சிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமாகவே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கலாம். இல்லைன்னா இந்த மாவு எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் இந்த வடைக்கு எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். ஒரு சைடு செவந்துருச்சுன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா மேலே ஃபுல்லாக கருகிடும். அப்புறம் உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகி பாருங்கள், பபிள்ஸ் கூட அடங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இது போலவே மீதி மாவு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. பபிள்ஸ்லாம் அடங்கி இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுயம் சேனல் சார்பாக விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். மறக்காமல் மனமும் சுயம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.